அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் இந்த கதை அப்படிங்கிறத ஒரு புது பொலிவோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இதை தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். இந்த கதையோட முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 2 வகை உண்டு. ஒன்று ஓப்பன் எண்டட், இன்னொன்று இந்த க்ளோஸ் எண்டட் அப்படிங்கிறது. இந்த ஓப்பன் எண்டட் அப்படிங்கிறது என்னன்னா, கதையோட முடிவு படிக்கிறவங்களோட மனப்போக்கிலே விட்டுடுறது. இன்னொன்று இந்த க்ளோஸ்டு எண்ட், அது கதை எழுதுறவங்களே அந்த கதைக்கு ஒரு முடிவை கொடுத்துடுறது. பெரும்பாலும் இந்த க்ளோஸ்டு எண்டட் கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கும். அதாவது சிங்கிள் எபிலாக் அப்படின்னு நம்ம சொல்கிறதுல ஒரே ஒரு முடிவில் தான் இருக்கும். ஆனால் இந்த ஓப்பன் எண்டடை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் எபிலாக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். படிக்கிறவங்களோட கற்பனைக்கு ஏற்ற மாதிரியே அதை விட்டுடுறது. இதுக்கு பேர் தான் ஓப்பன் எண்டட். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சரி, படிக்கிறவங்களுக்கு எதை கொடுக்குது அப்படின்னா, ஒரு சிந்திக்கிற திறனை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அறிவு கூர்மையை பட்டை திட்டுறதுக்கு உதவியாக இருக்குது. அப்படி ஓப்பன் எண்டடாக அமைஞ்சதுல நம்ம கதை கேட்க ஆரம்பித்த காலத்துலேருந்து வந்தது தான் இந்த பாட்டி வடை சுட்ட கதை. எப்பவும் போல் ஒரு ஊரில் பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கதை டெய்லி ஒரு காகம் எடுத்துகிட்டு போயிடுது. ஒரு நாள் யதார்த்தமாக பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த காகம் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த காகத்தை நிறுத்தி கேட்குறாங்க இந்த பாட்டி, நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் இந்த வடையை சுட்ட வித்துட்ருக்கேன், நீ அதையும் தூக்கிட்டு போற. காகம் உடனே சொல்லுது, பாட்டி இது ரொம்ப பெரிய தவறான விஷயம்னு எனக்கு தெரியுது, ஆனால் நான் என்ன பண்ணுறது, எனக்குன்னு என்னை நம்பி 2 குஞ்சுகள் இருக்கு என்னோடது, அதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணுமே, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுது. உடனே பாட்டி கேட்குறாங்க, என்னப்பா நீ தூக்கிட்டு போகிறதே ஒன்று, அதையும் 2 குஞ்சுகள் இருக்குன்னு சொல்லுது. பரவாயில்ல பாட்டி, அவங்க சாப்பிட்டாலே போதுமானது, அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்னு. உடனே இந்த காகத்தோட கதையை கேட்டுட்டு ரொம்ப மன வருத்தமாயிட்டு இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு துணிப்பை எடுத்து 5 வடையை போட்டு கொடுக்குறாங்க. இதை 2ஐயும் உன்னோட குஞ்சுகள் கூட மிச்சம் இருக்கிறத நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்படியே போகுது, ஒரு வாரம் போகுது. போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, திடீர்னு யதார்த்தமாக இந்த காகம் வடை சாப்பிட்லாம் அப்படின்னு அந்த பையிலேருந்து தன்னோட குஞ்சுகளுக்கு எடுத்து கொடுத்துட்டு ஒரு வடையை எடுக்குது. கீழே கரெக்டாக நரி நிற்குது. ரொம்ப பாவமாக பார்க்குது. உடனே காகம் கேட்குது, என்ன நரியாரே இந்த பக்கம் வந்திருக்கீங்க என்னை பார்க்குறதுக்கு அப்படின்னு. இல்லை, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீ ஏதோ சாப்பிட போகிற, அதான் பார்க்குறேன் அப்படின்னு. உடனே காகமுக்கு ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு. என்னடா அது, நம்மளே பசிக்குதுன்னு பாட்டி கொடுத்தாங்கன்னு இப்போ தான் சாப்பிட ஆரம்பித்தோம், அதுக்குள்ளே பங்குக்கு வந்துடுச்சு ஒரு ஆள். சரி பரவாயில்ல, இருந்தாலும் பசிக்குதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருந்த 3 வடையில் 2 வடையை நரிக்கிட்ட கொடுத்துருது. நரி உடனே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு கேட்குது, எதுக்குப்பா உனக்கு, எப்படிப்பா அப்படி கிடச்சிச்சு, அதுவும் துணி பையிலெல்லாம் வச்சு சாப்பிட்ற அப்படின்னு. உடனே காகம் பாட்டியோட கதையெல்லாம் சொல்லுது. இது மாதிரி நான் எடுத்துகிட்டு வருவேன் டெய்லி, இப்போ என்னாச்சுன்னா பாட்டியே எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதான்ப்பா இது அப்படின்னு சொல்லுது. இப்படி ஒரு பாட்டியா இப்படியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரியும் கேட்டுட்டு போகுது. இது அப்படியே தொடர ஆரம்பிக்குது. பாட்டி காகத்துக்கு கொடுக்குறாங்க, காகம் நரிக்கு கொடுக்குது. இப்படியே கொடுத்துட்ருக்கு. இப்படியே ஒரு மாதம் போன நிலையில் என்ன பண்ணுதுன்னா, நரி எப்பவும் போல் அந்த மரத்துக்கு கீழே நிற்கிது. அதோட வாயில் ஒரு முத்து மாலை இருக்குது. உடனே காகம் கேட்குது, என்னப்பா முத்து மாலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு. அது சொல்லுது, இல்லை, இந்த நாட்டோட இளவரசர் காட்டுக்கு வேட்டையாட வந்தார், அவரோட முத்து மாலை கீழே விழுந்துடுச்சு, எடுத்து கொடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அவர் வேகமாக போயிட்டாரு, நீ இதை கொண்டு போய் நம்ம பாட்டிக்கு கொடு, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், இந்த பாட்டிக்கு பரிசா கொடு, நம்மளுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு இந்த நரி சொல்லுது. உடனே காகம் வாங்கிட்டு அதை எடுத்துட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய் கொடுக்குது. உடனே பாட்டி, ஏதுப்பா இது அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, காட்டில் கிடச்சிச்சு, நீங்கள் இவ்வளோ நாள் எங்களுக்கு உணவு கொடுக்குறீங்க, உங்களுக்கு பரிசாவது இதை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம், வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி காகம் சொல்லி கொடுத்துட்டு வருது. கொடுத்துட்டு வந்தோடனே பாட்டியும் ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதை கொண்டு போய் வெளியூரில் ஒரு வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு அதில் வர்ற பணத்தை வச்சு அவங்க பாட்டியும் அவங்களோட குடும்ப வாழ்க்கையை வறுமையிலேருந்து மீட்டெடுத்து வாழுறாங்க. ஆனாலும் அந்த பாட்டி இந்த காகத்துக்கு உணவு கொடுக்கறதே விடலை, இந்த காகம் நரிக்கு உணவு கொடுக்கறதே விடலை. இந்த பழக்கமும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அதோட உதவி நமக்கு 2 மடங்காவோ 3 மடங்காவோ தான் எப்போவுமே திருப்பி கிடைக்கும். இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பழக்கப்பட்ட கதை தான். ஆனால் இதை ஒரு ஓப்பன் எண்டடாக கொடுக்கும்போது ஒரு சூழ்நிலையும் ஒரு இடத்துலையும் ஒரு முடிவையும் என்ன பண்ண முடியும்னா, படிக்கிறவங்களோட விதத்துக்கோ இல்லை கேட்குறவங்களோட கற்பனை வளத்துக்கோ விட்டுற முடியும். அதுதான் இந்த ஓப்பன் எண்டடோட கதையோட சிறப்பம்சமே. அதனால எப்போவுமே யார் ஒருத்தருக்கு நம்ம எப்படி உதவி செய்கிறோம், எந்த உதவி எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த உதவி நம்மளுக்கு 2 மடங்காவோ 3 மடங்காவோ தான் திருப்பி கிடைக்கும். அதனால எல்லாருமே வாழ்க்கையில்
உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன சின்ன உதவியா கூட எப்பவுமே அதை செஞ்சு பழக்கப்படுத்திக்கங்க அப்படின்னு உங்க எல்லார்கிட்டயுமே நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ஏஎல்பி ஜோதிடம், உங்க வாழ்க்கை உங்க கையில். சித்தர் பூமி.